நல்ல ஒரு அருமையான சிக்கன் பீஸை எடுத்து பன்னு மேல வச்சு, பத்தாததுக்கு இன்னொரு ஒரு சிக்கன் பீஸை எடுத்து வச்சு, அதோட ஒரு குடமிளகா வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ருசிக்கு ஏத்த மாதிரி முந்திரியும் சேர்த்து போட்டு வச்சு, ஆ ஜொல்லு ஊத்துதுங்க அப்படியே எனக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா செம்ம ஜூஸியா இருக்கு. இன்னொரு பிரெட் பன்னோட ஆஃபையும் எடுத்து மேல வச்சு ஒரு கடி கடிக்கும் போது நோ வேர்ட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஆண்டனி. வெல்கம் டு ஆண்டனி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம போட்ட வீடியோக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுல ஒருத்தர் வந்து நம்ம ஃபாலோ பண்றாரு, டிராகன் சிக்கன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் வேற, ஸோ ஏதாவது பண்ணணும்னே தோணிட்டு இருந்துச்சு. அது உங்க கேட்டவனே சரி அதையே பண்ணிடுவோம். அப்புறம் வீட்டுல வந்து பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பிரியாணி ஆல்ரெடி வந்து நிறைய டைம் செஞ்சாச்சு. ஸோ அதனால பெருசாக அதை நான் காட்டல. ஹாஃப் கேஜ் பிரியாணி பிளஸ் இந்த பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கன் வேற நம்ம செய்யறோம். ஸோ டிராகன் சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாம இங்க பாத்தீங்களா நல்லா ஃபிங்கர் சைஸ்ல நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மசாலா போட்டுப்போம். மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு, ரொம்ப நிறைய போட வேணாம், சும்மா லைட்டா போட்டா போதும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுற வேண்டியதுதான். தேவையான அளவுக்கு உப்பு. ட்ரையா வந்து இதை மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊறினா போதும். நல்லா மசாலா ஒட்டிக்கும். இந்த பக்கம் அருமையா சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இந்த சிக்கனும் ஊறிக்கிட்டு இருக்கு. ரைஸ் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்படியே எடுத்து சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் பேன்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நம்ம ஒர்க்கை. இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. வீக்கெண்டுனா சும்மா இருப்போமா? அப்புறம் இதே மாதிரி எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பிரியாணியோட வாசம் செம்மையா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுவும் ரெடி ஆயிடும். நம்ம டிஷ் டிராகன் டிஷ். இப்ப நம்ம போட்டு வச்ச மசாலாவை எண்ணெயில போட்டு பொரிச்சுப்போம். இந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. சும்மா லைட்டா வதங்கினா போதும். நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் அதை போட்டுக்கலாம். இது பேர் என்ன இங்கிலீஷ்ல? கேப்சிகம். நமக்கு குடமிளகான்னு தெரியும். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் பேர். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவே போடுறது. ஸோ வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் மாவு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சிருந்தோம். அதை வந்து இப்போ இந்த டைம்ல ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல முந்திரியை வந்து போட்டுக்கலாம். அப்படியே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நயமா இருக்குங்க. எடுங்க ஒரு ஸ்பூனு சாப்பிடுவோம்.